ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम। இன்று முதல் தொடர்ந்து அடுத்த 4 நாட்களுக்கு சாஸ்திர பிரதிஷ்டா இந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த பகவத்கீதையினுடைய சொற்பொழிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராம்கோ குழுமத்தினுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசிகளும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த கீதை ஞான யஜ்ஞத்தினை துவங்குவோம். சில வருடங்களுக்கு முன்பாக, 4 வருடங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன், இதே இடத்தில் கீதையினுடைய 2வது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 38 ஸ்லோகங்கள் வரையிலும் பார்த்ததாக எனக்கு நினைவிருக்கின்றது. எல்லோருக்கும் நினைவிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களுடைய ஒரு சாராம்சத்தை சுருக்கமாக பார்த்த பிறகு அடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகங்களினுடைய விளக்கங்களை பார்ப்போம். பகவத்கீதைக்கு புதிதாக எந்த ஒரு அறிமுகமும் இந்த அரங்கத்திற்கு தேவையில்லை. கீதையினுடைய முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் தன்னுடைய பல்வேறு மனக்குழப்பங்களை அந்த போர்க்களத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் எடுத்து கூறுகின்றான். அர்ஜுனனிடத்தில் ஒரு சாத்வீகமான மோகமானது இருந்தது. திருதராஷ்டிரனுடைய மோகம் தமோகுணத்தினால் வந்தது. துரியோதனிடத்தில் இருந்த மோகம் ரஜோகுணமாக இருந்தது. அர்ஜுனன் சாத்வீகமானவன், பாண்டவர்களிலேயே உத்தமமானவன், கிருஷ்ணருக்கு மிகவும் நெருக்கமானவன், எல்லா சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன், தர்மம் பெறலாது வாழக்கூடியவன். ருஜுத்வா திதி அர்ஜுனக என்று சொல்வார்கள். எல்லாவற்றிலும் நேர்மையான ஸ்வபாவத்தோடு இருக்கக்கூடியவன். அது குருமார்களாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அன்பும் பூண்டவன். அப்படி சாத்வீக விருத்தியோடு கூடிய அர்ஜுனனுக்கு அந்த யுத்தக்களத்தில் தன் எதிரே தன்னுடைய உறவினர்கள், குருமார்கள், இவர்களை எல்லோரும் கண்டவுடன்
இவர்களை எவ்வாறு இந்த யுத்தத்தில் கொல்வது என்கின்ற மனக்கவலை அவனுக்கு வந்து விடுகின்றது. அதைத்தான் அழகாக சொல்வார்கள், அர்ஜுனனுக்கு சோகமானது, குழப்பமானது ஏற்பட்டது. இந்த முழு பகவத்கீதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை முன்னிறுத்தி, அர்ஜுனனை உதாரணமாக கொண்டு ஒட்டுமொத்த மனித குலத்திலும் மானுடர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோகத்தையும் மோகத்தினையும் எவ்வாறு போக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபதேசத்தினை அருளி செய்கின்றார். சுகமோ துக்கமோ அல்லது சோகமோ எதுவாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது மோகம் என்று சொல்கின்றோம். மோகம் என்றால் அஞ்ஞானம், அறியாமை. அந்த மோகமானது எதனால் நீங்குகின்றது என்றால், எல்லோரும் கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த கர்மத்தினால் ஒரு பொழுதும் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த மோகத்தினை நீக்க முடியாது. அந்த மோகம் ஞானத்தினால் நீங்கும் என்பதால் அந்த சோகத்தினாலும் மோகத்தினாலும் பீடிக்கப்பட்டு தன்னுடைய வில்லையும் அம்பையும் எறிந்துவிட்டு சோக சம்பிக்ன மானசாக என்று சோகத்தில் மூழ்கியவனாக அந்த தேர்தட்டில் சோர்ந்து போய் அமர்ந்து கொண்ட அந்த அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் இந்த 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் மூலமாக அர்ஜுனனுக்கு உயர்ந்த உபதேசத்தினை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். கீதையில் இந்த 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். மிகவும் முக்கியமான ஸ்லோகம். குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன கிளைபியம் மாஸ்மகமப்பார்த்த நயேதத்வயி உபபத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்த்வா உத்திஷ்ட பரந்தப. இந்த 2 ஸ்லோகங்களையும் கண்முன் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். குதஸ்வா கஷ்மலமிதம், அர்ஜுனா உனக்கு எங்கிருந்து இந்த கீழான மனத்தளர்ச்சி என்பது ஏற்பட்டது? அனாரிய ஜுஷ்டம், இது ஆரியர்களுக்கே, நற்குடியில் பிறந்தவர்களுக்கு இது உகந்ததல்ல. அஸ்வர்கியம், இது மேலான ஸ்வர்க்கத்தையும் உனக்கு கொடுக்காது. கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த, ஆகவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கீழான மனத்தளர்ச்சியை, ஆண்மையில்லா தன்மையை விட்டொழித்து உத்திஷ்ட பரந்தப, எழுந்து நின்று யுத்தத்தை செய், உன்னுடைய கர்மத்தை செய் என்று அர்ஜுனனை கர்மம் செய்வதற்காக அழைக்கின்றார் அந்த யுத்த களத்தில். அப்பொழுது அர்ஜுனன் கேட்கின்றான், இதற்கு முன்பு அர்ஜுனன் செய்யாத யுத்தம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் போன்ற குருமார்களை எல்லாம் கொன்ற பின்பு குருன ஹத்வா மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீக லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குரு நிகைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான்னு சொல்கிறார். எப்படி குருமார்களை எல்லாம் கொன்று நான் உணவு உண்டால் அது இரத்தத்தில் தோய்ந்த உணவை உண்டது போலாகும், அதை காட்டிலும் பிச்சை எடுத்து வாழ்வது மேலானது என்று குருவனிடத்தில் இருக்கக்கூடிய மரியாதையினால் அர்ஜுனன் வினயமாக பகவானிடத்தில் விண்ணப்பிக்கின்றான். அதோடு மட்டுமில்லாமல் பல சந்தேகங்களை கேட்கின்றான். இறுதியாக 7வது ஸ்லோகம், அதுவும் முக்கியமான ஸ்லோகம். பகவான், கார்பண்யம் என்கின்ற தோஷத்தினால் நான் என்னுடைய ஸ்வபாவத்தினை நான் இழந்து விட்டேன். ஆகவே எனக்கு எது மேலானதோ அதை நீ நிச்சயமாக கூற வேண்டும். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்
என்று சொல்கின்றான். சிஷ்யஸ்தேகம் அகம் தே சிஷ்யக, நான் உன்னுடைய சீடன். துவாம் பிரபன்னம், உன்னை முழுமையாக சரணடைந்து விட்டேன். மாம் ஷாதி, ஷாதி என்றால் ப்ளீஸ் இன்ஸ்ட்ரக்ட், எனக்கு எது நன்மை பயக்கக்கூடியதோ அந்த மேலான நன்மையை நீ எனக்கு உபதேசிக்க வேண்டும். ஒருவேளை இந்த யுத்தம் செய்து இந்த எதிரிகளையெல்லாம் நான் ஜெயித்து அளப்பிட முடியாத இந்த ராஜ்யத்தை, எதிரிகளே இல்லாத ராஜ்யத்தை நான் வென்றாலும் கூட என்னுடைய இந்திரியங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோகமானது நீங்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமா அல்லது நம்மை அவர்கள் வெல்ல வேண்டுமா என்கின்ற குழப்பத்திலும் நான் இருக்கின்றேன் என்று அர்ஜுனன் கவலைப்படுகின்றான். முதலில் மோகமாக இருக்கின்றது, அந்த மோகம் பயமாக மாறுகின்றது, அந்த பயம் கவலையாக மாறுகின்றது. இந்த மூன்று தான். முதலில் மோகம், அந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யுத்தத்தினை குறித்த முடிவை குறித்து அவனுடைய மனதில் பயத்தினை ஏற்படுகின்றது. எப்பொழுது பயம் வந்து விடுகின்றதோ, நாம் மறைத்து கொண்டாலும் கூட, எனக்கு பயமே இல்லைன்னு மறைத்து கொண்டாலும் கூட, இந்த பயம் என்பது மனிதர்களுக்கு மனக்கவலையை கொடுத்து விடும். இந்த மூன்றையும் கவனிக்க வேண்டும். ஆகவே எது எனக்கு மேலானதோ அதை நீ கூற வேண்டும்னு ஸ்ரேயகன் சொன்னானா இல்லையா? ஆகவே அர்ஜுனனுக்கு பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த 12வது ஸ்லோகத்தில் அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதான்ச்ச பாஷசே கதாசூன்ச்ச கதாசூன்யக நானுஷோச்சந்தி பண்டிதாகான்னு, ஆனால் எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். 13வது ஸ்லோகத்திலிருந்து நத்வேவாகம் ஜாது நாஷம் நத்வம் நேகம் நத்வம் நேமே ஜனாதிபாக அப்படின்னு அந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 30வது ஸ்லோகம் வரையிலும் உயர்ந்த ஞானோபதேசத்தினை கொடுக்கின்றார். இந்த ஞானோபதேசத்தினை திரும்ப 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 படிக்க வேண்டும். 14வது ஸ்லோகத்தில் தேகினோஸ்மின் யதா தேகேன்னு சொல்கின்றார். 15வது ஸ்லோகத்தில் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயன், 16வது யம்ஹினம் வியதயந்தேன்னு வரிசையாக உயர்ந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லி ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயக அஜோநித்ய சாஸ்வதோயம் ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரேன்னு இந்த ஆத்ம தத்துவத்தினுடைய மகத்துவங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு அந்த போர்க்களத்தில் அவனுடைய மோகம் போக வேண்டும் என்பதற்காக 30வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்கின்றார். பல அற்புதமான ஸ்லோகங்கள் இருக்கின்றது. அவிநாஷித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம், எந்த ஒன்றுக்கு அழிவே இல்லையோ அர்ஜுனா அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லைன்னு இந்த 30வது ஸ்லோகம் வரைக்கும் உயர்ந்த சாங்கிய யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானத்தினை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். ஒரு பக்கம் இந்த ஞானம் இருந்தாலும் மானுடர்களாகிய நாம் எல்லோருக்கும் இந்த ஞானம் இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்வதர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. ஒருவேளை நீ ஞானத்தை குறித்து இப்பொழுது கருத்தில் கொள்ளாவிட்டாலும் கூட இந்த சூழ்நிலையில் உனக்கு உயர்ந்த ஞான விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஸ்வதர்மமை சாவேக்ஷ ந விகம்பித்தும் அருகசி, உன்னுடைய க்ஷத்ரிய தர்மம் க்ஷத்ரிய ஸ்வபாவம் என்கின்ற ஸ்வதர்மத்திலிருந்து நீ பார்த்தாலும் ந விகம்பித்தும் அருகசி, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தர்மாத்ஹி யுத்யாத் ஸ்ரேயோ அந்யத் ந பவிஷ்யதி, உனக்கு இந்த தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. இந்த தர்மமான யுத்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று
அர்ஜுனனுக்கு இந்த ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டும்னு சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் நினைவுபடுத்துகின்றார். ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யாவிட்டால் நீ உன்னுடைய புகழையும் இழந்து விடுவாய். அத்தோடு மட்டுமில்லாமல் நீ பாப்பத்தையும் அடைவாய் என்று பயமுறுத்துகின்றார். ஏன்னா இந்த காலத்திலெல்லாம் பாப்பம் புண்ணியம்னு சொன்னால் யாரும் பயப்பட மாட்டார்கள். மகாபாரத காலங்களில் அர்ஜுனன் போன்றவர்களுக்கு பாப்பம் என்கின்ற அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே பயம் வந்துடும். அதனால் புகழை இழந்து விடுவாய். இரண்டாவது, உன்னை பாபம் வந்தடையும் என்று சொல்கின்றார். ஏன்னா மனிதனுக்கு புகழ் என்பது முக்கியம். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பெயர் புகழெல்லாம் கிடையாது. இன்றைக்கு புகழ் புகழ் புகழ்ங்கிறோம். ஒரு மனிதனுக்கு உண்மையான புகழ் என்பது எதில் இருக்கின்றது என்றால், தத்தம் ஸ்வதர்மத்தை சரியாக கடைபிடித்து அந்த ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அடையக்கூடிய புகழ். ஆச்சாரியார் கூட பாஷ்யங்களில் சொல்வார், கீர்த்தி. கீர்த்தி என்றால் தர்ம நிமித்தா கீர்த்திகி. ஒரு மனிதனுக்கு எதில் புகழ் இருக்கின்றது என்றால், அவன் தர்மத்தை அனுஷ்டித்து அதனால் புகழை அடைய வேண்டும். மகாபாரதம் போன்ற இதிகாசங்களோ ராமாயணத்திலும் கூட நிறைய க்ஷத்திரிய ராஜாக்களை எல்லாம் பார்க்கின்றோம். புகழ்வாய்ந்த ராஜாக்கள். அவர்கள் எல்லோருமே தர்மத்தை அனுஷ்டித்தவர்கள். இன்றைக்கும் அவர்களுடைய புகழ் நிலை பெற்று நிற்கின்றதென்றால் அவர்கள் தர்மம் தவறாது ராஜ்ய பரிபாலனம் மட்டுமில்லை, தங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நடத்தையிலும் கூட தர்மத்தை விடாது இருந்தார்கள். ஆகவே இந்த இரண்டையும் சொல்கின்றார். ஒன்று, நீ புகழை இழந்து விடக்கூடாது. அங்கே புகழ் என்றால் தர்மம். தர்மத்தை இழப்பது, தர்மத்தை செய்யாமல் இருப்பது உனக்கு இகழ்ச்சியை கொடுப்பதோடு உன்னை பாபத்திலும் தள்ளிவிடும் என்று கூறி அந்த க்ஷத்திரிய தர்மங்களையெல்லாம் சொல்லி கடைசியாக இந்த 37வது ஸ்லோகத்தில் ஹதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மகிம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய என்று, ஒருவேளை நீ வெற்றி பெற்றால் சொர்க்கத்தை அடைவாய். ஒருவேளை நீ வெற்றி பெற்றால் இந்த உலகை ஆழ்வாய். ஒருவேளை இந்த யுத்தத்தில் மடிய நேர்ந்தால் ஹதோவா பிராப்சசி ஸ்வர்க்கம், நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய். இரண்டுமே உனக்கு லாபம். ஸ்வதர்மத்தை செய்து மடிந்தால் உனக்கு ஸ்வர்க்கம். ஒருவேளை நீ உன்னுடைய காரியங்களில் நீ வென்றால் நீ புகழை அடையப் போகின்றாய், அல்லது இந்த உலகை நீ ஆழப்போகின்றாய். எதுவாக இருந்தாலும் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய, ஒரு நிச்சயம் செய்து கொண்டு எழுந்து நில், உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொள், நீ யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 39வது ஸ்லோகம் பார்த்தோம். ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. சுகதுக்கே சமயக்ருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுத்தஸ்வ நைனம் பாபம் அவாப்ஸ்யசி. சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றையும் நீ சமமாக பாவித்து கொண்டு உன்னுடைய கர்மத்தை நீ செய்தாய் என்றால் உனக்கு நிச்சயமாக பாபம் என்பது ஏற்படாது. இது நாம் எல்லோருக்குமே. எந்த காரியத்தை செய்தாலும் ரெண்டு தான் உண்டு. ஒன்று வெற்றி இல்லைன்னா தோல்வி, லாபம் இல்லைன்னா நஷ்டம், இல்லைன்னா சுகம் இல்லைன்னா துக்கம். இந்த இருமைகளை தவிர மூன்றாவது எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் சமமாக பாவித்து கொள்ள வேண்டும்னு சொல்கின்றார். ஆனால் இந்த பலன்களெல்லாம் வரும்பொழுது சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ ஜெயமோ அஜயமோ இவையெல்லாம் பலன்கள். காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் வரும் நமக்கே தெரியாது. ஆனால் இந்த பலன்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது
நீ மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும்னு சொல்கின்றார். இப்போ நிறைய இடங்களில் கீதை பேசும்பொழுது கேட்பார்கள், சுவாமிஜி எவ்வாறு லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் ஜெயம் அஜயம் இவற்றிலெல்லாம் எவ்வாறு சமநிலையோடு இருப்பது? விஷயம் என்னவென்றால், இந்த பலன்களை அனுபவிக்கும் பொழுது மனதை நம்மால் சமநிலையில் வைத்து கொள்ள முடியாது. ஒரு பலன் வரும்பொழுது, ஒரு துக்கம் வரும்பொழுது மனதை சமநிலையில் வைத்து கொள்ள முடியாது. ஒரு நஷ்டம் வரும்பொழுது மனதை சமநிலையில் வைத்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே அல்லது ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய மனதை சமநிலையில் வைத்திருப்பதற்கு முதலிலேயே பழக வேண்டும். பலனை அனுபவிக்கும் பொழுது மனதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றால் முடியாது. ஆனால்தான் முதலிலேயே மனதை எவ்வாறு சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆரம்ப காலங்களிலேயே பழகிவிட வேண்டும். ஒரு பலன் வரும்பொழுது எதனால் என்னுடைய மனதை என்னால் சமநிலையில் வைத்து கொள்ள முடியவில்லை, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? அப்படி ஏனென்றால் நாம் காரியத்தை செய்ய துவங்கும் பொழுதே ஒரு அதீதமான எதிர்பார்ப்போடு நாம் துவங்குகின்றோம். கர்மாசக்தி என்று சொல்வார்கள். கர்மத்தின் மீது இருக்கக்கூடிய அதீதமான பற்றோடு துவங்குகின்றோம். அப்போ கர்மத்தை துவங்கும் பொழுது எந்த பற்றோடும் துவங்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். 2 வார்த்தை இருக்கிறது, ஆங்கிலத்தில் கூட சொல்வார்கள், இது நல்ல வார்த்தை. இந்த எதிர்பார்ப்பு என்பதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்வார்கள். இன்னொரு ஆங்கில வார்த்தை இருக்கின்றது, அப்படி ஆன்டிசிபேஷன் ஒரு வார்த்தை உண்டு. ரெண்டுமே நல்ல வார்த்தை தான். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தால் தப்பில்லை. ஆனால் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 2 எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆன்டிசிபேஷனாலும் எதிர்பார்ப்பு தான், எக்ஸ்பெக்டேஷன்னாலும் எதிர்பார்ப்பு தான். இப்போ ஒரு இடத்துக்கே போகிறோம், ஒரு நிகழ்ச்சியிலே கலந்துக்கிறோம். போகும் பொழுது என்ன இருக்கணும், அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணுங்கிறது எதிர்பார்த்து ஒரு உற்சாகமாக செல்வதுங்கிறது இட் இஸ் கால்ட் ஆன்டிசிபேஷன். அந்த விதமான எதிர்பார்ப்பில் என்ன இருக்காதென்றால், நான் நினைத்தபடி பலனை அடைய வேண்டும் என்கின்ற பிடிவாதம் இருக்காது. எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு நிகழ்ச்சிக்கே போகிறோம், அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படி, ஆனால் நல்லபடியாக நடந்தே தீர வேண்டும். நல்ல ஏற்பாடு பண்ணலைன்னா, நல்ல நடக்கலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு சமாச்சாரம்னு ஏற்கனவே ஒரு முடிவை பிடிவாதமாக தீர்மானித்து கொண்டு நாம் ஆரம்பிக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு காரியத்தினுடைய முடிவு என்பது நம்முடைய கையில் கிடையாது. எல்லாவற்றையும் நாமே முடிவு செய்பவர்களாக இருந்தால் அப்புறம் இந்த சிருஷ்டியில் பகவான் ஒருத்தர் எதற்கு, அப்புறம் விதின்னு எதற்கு இருக்கின்றது? எல்லாவற்றையும் அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இவ்வாறு முடிந்தால் நன்றாக இருக்கும்னு அந்த எதிர்பார்ப்பு பரவாயில்லை. அப்படி ஆனால் மனிதர்கள் பொதுவாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட முடிவுதான் எனக்கு வேண்டும் என்று ஒரு பிடிவாதத்தோடு துவங்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் மனிதர்களுக்கு என்னாகி விடுகின்றது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் என்பது ஏற்படுகின்றது. ஆகவே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய கடமையை செய்வோம், உற்சாகமாக செய்வோம், பற்று இல்லாமல் பொறுப்போடு செய்வோம். பற்று இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அட்டாச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். பற்றை காட்டிலும் பொறுப்பில் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கின்றது. பொறுப்போடு செய்யும் பொழுது ஒரு தெய்வீகத்தன்மை வந்துடும். பற்றில் சுயநலம் இருக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். அதனால எந்த ஒரு காரியத்தையும் பற்றோடு துவங்கினோம் என்றால் அதில் அதீதமான சுயநலம் வந்துடும். பொறுப்போடு செய்ய வேண்டும்ங்கிறார். அர்ஜுனன் கூட அதீத பற்றோடு ஆரம்பிக்கிறான் இந்த யுத்தத்தையே. கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமேன்னு ஆரம்பிக்கிறானா இல்லையா? என்னோடு யாரெல்லாம் யுத்தம் செய்ய வந்திருக்கின்றார்கள் அவர்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டும்னு கொஞ்சம் அந்த அகங்காரத்தோடு. அந்த மனிதனுக்கு அந்த ஆணவம், அந்த பற்றுங்கிறது
அவர்களுக்கு எதை கொடுத்து விடுகின்றது? ஆணவத்தை கொடுக்கின்றது. பகவான் பார்த்தார், அர்ஜுனனை இந்த யுத்தம் செய்ய வைக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனனுக்கு எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது. மிக பொறுப்போடு அர்ஜுனன் இதை செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பிரஜைகளும் இந்த தேசத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மம் இருக்கின்றது. அந்தந்த கர்மங்களை பூரணமான நம்பிக்கையோடு, விஸ்வாசத்தோடு, ஸ்ரத்தையோடு, எங்கேயாவது ஸ்ரத்தையோடு செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறார்களா சாஸ்திரங்களில்? பற்றோடு தான் செய்யாதேன்னு சொல்லலை. பற்றோடு செய்யாதேன்னு சொல்கிற, ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டாம்னு சொல்லலை. கொடுக்கக்கூடிய காரியத்தை ஸ்ரத்தையோடு செய், பொறுப்போடு செய்ய. இன்ன பலன் வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள், பரவாயில்லை. ஆனால் பலன் என்பது நம்முடைய வசத்தில் இல்லை. பலன் என்பது ஈஸ்வரனுடைய வசத்தில், இறைவனுடைய வசத்தில் இருக்கின்றது என்று நமக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சக்தியினிடத்தில் எல்லாவற்றையும் என்ன விட வேண்டும்? அர்ப்பணித்து விட வேண்டும். அந்த சக்தியினுடைய மூளையை காட்டிலும், அந்த இறைவனுடைய மூளையை காட்டிலும் நம்முடைய மூளை அதிக அளவில் இல்லை. நம்முடைய மூளையெல்லாம் குருவி மூளை மாதிரி. அதனால் எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். அதனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே அந்த பலனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை நாம் முதலிலேயே வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கீதையை படிக்கணுங்கிறது. அதான் எந்த ஒரு இயந்திரத்தையும் நாம் இயக்குவதற்கு முன்பாகவே அதை எப்படி இயக்க வேண்டும்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். we do all the damages. ஏன்னா எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டு அந்த இயந்திரத்தை உடைத்து விட்டு அதன் பிறகு நாம் அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தவறாக செய்துவிட்டு சின்ன பின்னமாக்கிவிட்டு அப்புறம் கீதை படிக்கலாம், அப்புறம் கூட படிக்கலாம். வாழ்க்கை இன்னொரு சந்தர்ப்பம் கூட நமக்கு கொடுக்கின்றது சரி செய்வதற்கு. இருந்தாலும் கூட பகவான் என்ன சொல்கின்றார்? அந்த 37வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்வதர்மத்தை சொல்கின்றார். இதையெல்லாம் பார்த்தோம். இந்த 37 ஸ்லோகங்களில் நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள் என்னவென்றால், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஸ்லோகங்கள், முக்கியமான விஷயங்கள். இந்த 25வது ஸ்லோகம், 26வது ஸ்லோகம், 27, 28, அப்புறம் பார்த்தீங்கன்னா 30, இந்த 5 ஸ்லோகங்களில் ஒரே விஷயத்தை பகவான் திரும்ப திரும்ப சொல்வார். அப்படி எங்கே கீதையில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றதோ அந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏதோ கீதையை மனப்பாடம் பண்ணுறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் 25வது ஸ்லோகத்தில் பார்த்தீர்கள் என்றால், 25லிருந்து பார்த்தீர்கள் என்றால், 25, 26லிருந்து பார்த்தோன்னா, இப்போ 25வது ஸ்லோகம் முடியும் பொழுது பகவான் சொல்வார், நானு சோச்சித்தும் அருகசி. புரியுத? கையில் புஸ்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய கையிலையும் புஸ்தகம் இருந்தால் பாருங்கள், ஏன்னா நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. 26வது ஸ்லோகத்தில் நைவம் சோச்சித்தும் அருகசி சொல்கிறாரு. 27வது ஸ்லோகத்தில் நத்துவம் சோச்சித்தும் அருகசி. 28வது ஸ்லோகத்தில் தத்ரக்கா பரிவேதனா. 30வது ஸ்லோகத்தில் மீண்டும் நத்துவம் சோச்சித்தும் அருகசின்னு. ஒரு பகவான் இத்தனை முறையாக சொல்ல முடியும்? இத்தனை முறையாக அப்படி, அதுவும் போர்க்களத்தில் எப்படி? நானும் சோச்சித்தும் அருகசின்னா, அர்ஜுனா உனக்கு கவலைப்படுவதற்கு அருகதை என்பது இல்லவே இல்லைங்கிறார். அருகசின்னா உனக்கு கவலைப்படுவதற்கு அருகதையே கிடையாது. அடுத்து 26லும் சொல்கின்றார், நைவம் சோச்சித்தும் அருகசின்னா ஏவம், நீ நிச்சயமாக கவலைப்படக்கூடாது. நத்துவம் சோச்சித்தும் அருகசி, அப்புறம் தத்ரக்கா பரிவேதனா. அப்படி உன்னுடைய மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு வேதனைகள் அப்படின்னு சொல்லி திரும்பி 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? திரும்பவும் சொல்கின்றார், நத்துவம் சோச்சித்தும் அருகசி. எத்தனை முறை சொல்கிறார் பார். நீ கவலைப்பட அவசியமே இல்லைங்கிறார். கவலைப்படுவதற்கான அருகதை உனக்கு கிடையாது, நீ கவலையை விட்டுவிடு. ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் பக்கத்தில் நான் இருக்கின்றேன்னு சொல்கின்றார், வேற ஒன்றும் கிடையாது. பகவானே பக்கத்தில் இருக்கும் பொழுது இறைவனையே அருகாமையில் வைத்துக்கொண்டு நாம் கவலைப்பட்டோம் என்றால் அது யாருக்கு அவமானம்?
அதுக்கு யாருக்கு அவமானம் என்றால் அது பகவானுக்கு அவமானம். பகவானுக்கு அவமானம். ஒரு கவலை வந்ததென்றால், குருஜி சுவாமி தேஜோமயன்ஜி ரொம்ப அழகாக சொல்வார்கள், ஒரு கவலை வந்ததென்றால், மனக்கவலை வந்ததென்றால் பகவானிடத்தில் போய் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய கவலைன்னு சொல்லி பகவானிடத்தில் போய் கவலையை பெரிதாக சொல்வதை காட்டிலும், ஒரு கவலை வந்தால் நாம் அந்த கவலையினிடத்தில் போய் என்னுடைய இறைவன் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, அந்த இறைத்தன்மைக்கு முன்பாக, இறை சக்திக்கு முன்பாக நீ இந்த கவலை என்பது துச்சம்னு சொல்லணும், துச்சம்னு சொல்லணும். அவ்வளோதான். அதான் யக்ஷ பிரஷ்னத்தில் கூட ஒரு கேள்வி கேட்பார், இந்த உலகில் புல்லை காட்டிலும் அற்பமானது எதுன்னு கேட்பார். புல்லை காட்டிலும் அற்பமானது என்ன? பதில் என்ன? தர்மபுத்திரர் சொல்வார், கவலைன்னு சொல்வார். அவருடைய 4 சகோதரர்கள் அங்கே இறந்து கிடப்பார்கள். அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். இப்போ ஒன்றுமே கவலை இல்லாதப்ப மைக்கில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கும் பொழுது புல்லை காட்டிலும் அற்பமானது என்ன என்று கேட்டால் கவலைன்னு சொல்வார். அப்போ இந்த பகவத்கீதை படித்தால் இப்போ இது கேட்பார்கள், அப்போ கீதையெல்லாம் படித்தோன்னா சுகம் வராமல் இருக்குமா, இல்லை துக்கம் வராமல் இருக்குமா, கவலையெல்லாம் வராமல் இருக்குமானா அப்படிலாம் ஒரு கேரண்டியும் கொடுக்க முடியாது. கீதை படித்த பிறகும் கூட என்ன வரும் அப்படின்னு துன்பங்கிறது வரும். அது இந்த உலகத்தினுடைய நியதி, இதை நீங்கள் மாற்றவே முடியாது. பகவான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. சுகம் துக்கம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த நியதி. அவற்றையெல்லாம் நீ வெற்றி கொள்ள வேண்டும், அவற்றை தாண்டி நீ வர வேண்டும், அவற்றையெல்லாம் பொறுமையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவற்றையெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா எவ்வளவு மனோதிடம் வேண்டும். அப்போ அந்த மனோதிடம்ங்கிறது எங்கிருந்து வருகின்றது? எங்கேயாவது கடையில் வாங்க முடியுமா? எங்கிருந்து வரும்? நாம் கற்ற கல்வி, இப்போல்லாம் குழந்தைங்களை முதல்ல எல்கேஜி, நாம் படிக்கும்போது நேராக 1ஆம் கிளாஸ் சேர்ந்தோம். இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜி, இப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீ கேஜின்னு ஆரம்பிச்சிட்டார்கள். இப்போ நாங்கள்லாம் சிசு விகார்னு ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தை தொட்டிலில் போட்ட உடனே இப்போ அங்கேருந்து 20 வயது 21 வயது வரைக்கும் படிக்கிறோம். எவ்வளோ படிப்பு படிக்கிறோம். பின்னாடி ஒருத்தருடைய பெயருக்கு பின்னாடி பார்த்தாங்கன்னா எவ்வளவோ பட்டங்கள். சரி, இவ்வளவு படித்த அறிவும் நமக்கு மனோதிடத்தை கொடுக்கின்றதானே? என்னோட குழந்தைகளே, உங்கள் குழந்தைகள் எவ்வளோ படித்திருப்பார்கள். இவ்வளவு கற்ற கல்வி, சயின்ஸ் படிக்கிறோம், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், எவ்வளோ இப்போலாம் மார்க். இன்றைக்கி கூட ஏதோ ரிசல்ட் வந்திருக்குன்னு மார்க் அனுப்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு மார்க்கையும் பார்த்தா எனக்கு மொத்த மார்க்கே அவ்வளோதான் இருந்தது நான் படிக்கும் பொழுது. பார்த்தா பயாலஜினா 98ங்கிறார்கள், ஃபிசிக்ஸ்னா 99ங்கிறார்கள். மொத்தம் 5 சப்ஜெக்ட் சேர்ந்தே இவ்வளோ மார்க்கு தான் வாங்கணும். ஆனால் இவ்வளோ மார்க் வாங்கி கடைசியில் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் 90 மார்க்குங்கிறதுக்காக அந்த குழந்தை அவ்வளோ அழறது. அப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி அவர்களால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் கற்றக்கூடிய இவ்வளவு கல்வியும் அது மனோதிடத்தை நமக்கு கொடுக்காது என்றால், நம்முடைய மனக்கவலையை போக்காது என்றால், அந்த கல்வியினால் என்ன பயன்? பயன் இல்லைன்ட்டு இல்லை, பயன் இருக்கின்றது. அது லௌகீகமான சௌகரியங்களை கொடுக்கும். சௌகரியத்திற்குத்தான் இந்த கல்வி உதவும். ஆனால் மனதிற்கு திடம் வேண்டுமென்றால், அதுதான் 13வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் சொன்ன அந்த சாங்கிய யோகம்ங்கிறது என்ன என்றால், முழுக்க முழுக்க மனோதிடம் வேண்டும். அப்போ அந்த மனோதிடம் எப்போ வரும்னா, ஞானத்தினால் மட்டும்தான் மனத்திட்பம்ங்கிறது வரும். இல்லைன்னா வரவே வராது. நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் ஞானம் இல்லாமல் இந்த மனதிற்கு என்ன வராது? சித்தஸ்தைரியம்னு சொல்வார்கள். சித்தத்திற்கு அந்த ஸ்தைரியம்ங்கிறது வராது. இல்லைன்னா சித்தம் பார்த்தா சிதிலமடைந்து போயிருக்கும். அப்படி சிதிலமடைந்து போயிருக்கும். எங்கே எல்லா இடத்துலையும் ஒரு பழைய புகைப்படிந்த ஃபோட்டோ மாதிரி சித்தத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரே கவலைங்கிற புகைதான். பாரதியார் சொல்வார், கொன்றழிக்கும் கவலைன்னு சொல்வார். சாதாரண கவலை இல்லை அது. அது எப்படின்னா, மரணமாவது மனிதனை ஒரே முறையை அழித்து விடும். ஆனால் இந்த மனக்கவலைங்கிறது என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை, அது ஒரு சித்திரவதை. கவலைங்கிறது விட்டுடணும். ஒரு பகவானை நிறுத்தி மொத்தத்தை என்ன பண்ணணும்? பகவான் நீ பார்த்துக்கோ, உன் இஷ்டம் எதுவோ அது.
இதுதான் திரௌபதி சொன்னாள். பெரிய பெரிய ஸ்லோகங்கள் எல்லாம் திரௌபதி சொல்லலை. இந்த வஸ்திராபரணத்தின் போது யாரும் இல்லை. கடைசியில் 2 கைகளையும் தூக்கி பகவான் உனக்கு இது சம்மதம்னா எனக்கு சம்மதம்னு சொன்னாள். எனக்கு நேரக்கூடிய இந்த அவமானத்தில் உனக்கு சம்மதம்னா நான் யார் மறுப்பு சொல்வதற்கு, அப்படி நான் யார் தடுப்பதற்கு, உனக்கு சரின்னா எனக்கு சரின்னார். எப்பொழுது உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் சொன்ன உடனே பகவான் உடனே வஸ்திரத்தை கொடுத்தார். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்பொழுது பகவானே கொடுக்குறாரு நினச்சிப்போம். பகவான் உனக்கு இந்த கஷ்டங்களையெல்லாம் நீ கொடுக்குற, உனக்கு சந்தோஷம்னா நான் யார் இதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வேண்டும். இல்லைன்னா கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர்னு சொல்லுவார். இந்த கவலைங்கிறது அது ஒரு குழி மாதிரி. அதனால தான் இந்த 38வது ஸ்லோகம் வரைக்கும், அதுலேயே அந்த குறிப்பாக 25லிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் 5 முறை அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்கின்றார், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படி. ஸோ 38வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இன்றிலிருந்து இந்த 39வது ஸ்லோகத்திலிருந்து இது வேறு சில கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை, நம்முடைய அன்றாட வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை, ரொம்ப பிரபலமாக நாம் சொல்லக்கூடியது கர்மயோகம் என்று சொல்கின்றோம். பகவான் ஏற்கனவே சாங்கிய யோகத்தை சொன்னாரா இல்லையா? 2வது ஸ்வதர்மத்தை குறித்தெல்லாம் சொன்னார். இதையெல்லாம் சொன்னவர் அர்ஜுனா, உனக்கு சாங்கிய யோகத்தோடு ஸ்வதர்மத்தோடு உனக்கு யோக புத்தியையும் கொடுக்கின்றேன், உனக்கு கர்மயோகத்தையும் சொல்கின்றேன், எவ்வாறு நீ கர்மங்களை செய்ய வேண்டும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இதை படிக்கலாம். எல்லாம் திரும்ப சொல்வீர்களா? சொல்கிறீங்களா எல்லாரும்? ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்விதீயோऽத்தியாயः. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஏஷா தே பிஹிதா சாங்க்யே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி. பகவான் இந்த அத்தியாயத்தில் ஏஷா தே அபஹிதா சாங்கியே புத்திர் யோகேத்து இமாம் ஷ்ருணு. அர்ஜுனா, உனக்கு இதுவரையிலும் சாங்கிய புத்தியை குறித்து நான் கூறினேன், உயர்ந்த ஞானத்தை குறித்து கூறினேன். ஒன்று சாங்கிய புத்தி. இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் யோகேத்து இமாம் ஷ்ருணு, து ஆனால் இது இமாம் யோகே ஷ்ருணு, இதுவும் யோக புத்தி. இந்த புத்தியை 2 பக்கமும் எடுத்துக்கலாம். சாங்கிய புத்தியை சொன்னேன், உனக்கு யோக புத்தியை கூறுகின்றேன் அப்படி. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த சாங்கிய புத்திங்கிற இந்த ஞானம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அப்படி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சாங்கியம்ங்கிறது, இந்த சாங்கியம்ங்கிறது இந்த வார்த்தையே எதிலிருந்து வருகின்றது என்றால், இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. சம்யக் கியாயதி இதி சம்கியான்னு சொல்வார்கள். சம்யக் கியாயதி மீன்ஸ் டு நோ. அப்படி ஒன்றை சரியாக தெரிந்து கொள்வதற்கு பெயர் சங்கியா. சமஸ்கிருதத்தில் சம்யக் கியாயத்தே அனயா இதி சங்கியா. அந்த சங்கியான இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா வித்தைன்னு அர்த்தம். டு நோ, ஒன்றை எதன் மூலமாக அறிய முடியும்? வித்தை மூலமாக அறிய முடியும். அப்போ சங்கியா என்பதற்கு ஒரு அர்த்தம் இங்கே வித்தைன்னு என்ன அர்த்தம்? ஞானம்ங்கிறதால் அது உபனிஷத்தை குறிக்கக்கூடியது. ஸோ சங்கியான உபனிஷத் வித்தையம். அடுத்ததாக என்ன? வித்யா அல்லது உபனிஷதா யத் ஞாயத்தே
இதி சாங்கியக அப்படின்னு. அந்த சங்கியாவாக இருந்திருந்தால் அது சாங்கியம். அந்த உபனிஷத் மூலமாக எந்த ஒன்றை நாம் அறிந்து கொள்கின்றோமோ அதற்கு பெயர் சாங்கியம் அப்படின்னு பெயர். ஆச்சாரியர் எழுதும்போது நீங்கள் பாஷ்யங்களை பார்த்தீர்கள் என்றால் பரமார்த்த வஸ்து விஷயம் இது சாங்கியம்னு எழுதியிருப்பார். இவ்வளோதான் சிம்பிளாக. உயர்ந்த பரம்பொருளை பற்றிய விஷயத்திற்கு பெயர் சாங்கியம் அப்படிங்கிறது பெயர். இன்னொரு சாங்கியம்னு இருக்கிறது. சாங்கியம்ங்கிற இன்னொரு வார்த்தை, அது கூட சங்கியான எண்றது 1 2 3 4ன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ 24 தத்துவங்கள்னு சொல்கிறோம். நம்ம வேதாந்தத்தில் படிக்கும் பொழுது 24 தத்துவங்களே சொல்லுவோம். அதெல்லாம் எண்ணி சொல்வார்கள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, இதெல்லாம் சொல்கிறோமே 24 அந்த கரணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து. சங்கியா மீன்ஸ் டு கவுண்ட். நீங்கள் சைவத்தை எடுத்துட்டிங்கன்னா அதோடு 24ஓடு ஒரு 7ஐ சேர்ப்பார்கள், அப்புறம் ஒரு 5ஐ சேர்ப்பார்கள், அப்புறம் 36 தத்துவங்களை சொல்வார்கள். இன்னும் விரித்தால் 96 தத்துவம் வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். அப்படின்னு எல்லா தத்துவங்களும் பிரம்ம தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் ஆல் தீஸ் கவுண்டிங் அப்படி. இதெல்லாம் ஒரு சாங்கியம். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த சாங்கிய யோகம்ங்கிறது இது உயர்ந்த ஞானம். அப்புறம் பிரகிருதி புருஷனை பற்றி சொல்லக்கூடிய சாங்கிய யோகங்களும் இருக்குது, சாங்கிய தத்துவமும் இருக்குது. ஆனால் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லக்கூடியது உயர்ந்த ஞானம். இப்போ இந்த ஞானத்தை உட்கார்ந்து படிக்க வேண்டுமென்றால், முதலில் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், முதலில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பக்குவப்பட்ட மனம் வேண்டுமா இல்லையா அப்படின்னு. வேண்டுமா இல்லையா அப்படின்னு. இல்லைன்னா உட்கார வைத்து என்ன பண்ண முடியாது, இந்த பகவத்கீதையில் உபதேசம் பண்ண முடியாது. அந்த பகவத்கீதையை கேட்க வேண்டுமென்றாலே, அந்த ஞானத்தை உள்வாங்க வேண்டுமென்றால், முதலில் நாம் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பகவான் திடீர்னு இப்போ கர்மயோகத்தை சொல்கிறார் அப்படின்னு இதுக்கு தான் சொல்கிறார். முதலில் ஞானத்திற்கு முன்பாகவே மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் கால்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மைண்ட். மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். மனது நன்றான தயார் நிலையில் இருந்தால் அந்த ஞான உபதேசத்தை பெறக்கூடிய சமயத்திலேயே நமக்கு என்னாகும், அந்த ஆர்வமானது ஏற்பட்டு நமக்கு விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்து நல்ல மனம் பக்குவப்பட்டு இதெல்லாம் இருந்தால் ஞான விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் அதீத ஆர்வமானது ஏற்படும். அந்த ஞானத்திலேயே திளைக்க வேண்டும், அந்த ஞானத்திலேயே லயிக்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் ஏற்படும். ஸோ 2வது தான் ஆன்ம லயம். ஒருவேளை மனதை நாம் சரியாக தயார்படுத்தாது, மனதை பக்குவப்படுத்தாது, இந்த ஞான விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா வீண் போகாது. அது வீண் போகாதுன்னு சொல்ல போகிறார். இருந்தாலும் கூட பக்குவப்படாத மனதிற்கு இந்த ஞானம்ங்கிறது மிகப்பெரிய சுமையாக இருந்துவிடும். நமக்கு கூட இல்லை. எப்படி உபநிடதங்கள் சாந்தோக்கிய மாதிரி உபநிடதங்கள் எல்லாம் படித்தோம் என்றால், நாரத ரிஷி, தேவ ரிஷி நாரதர் சனத்குமாரர் இடத்துல போவார். சனத்குமார ரிஷி கேட்பார், நீ என்னெல்லாம் படிச்சிருக்கிறேன்னு கேட்பார். ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்வார். ருக்வேதம் படிச்சிருக்கிறேன், எஜுர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், எனக்கு இதிகாசங்கள் தெரியும், புராணங்கள் தெரியும், பித்ரு காரியங்கள் தெரியும், தேவ காரியங்கள் தெரியும், ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்வார். கடைசியில் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ படித்ததெல்லாம் நாம மாத்திரம் இதின்னு சொல்வார். இதெல்லாம் வெறும் பெயர்கள் தான் சொல்வார். தே ஆர் ஜஸ்ட் ஒன்லி தி நேம்ஸ். இவர் சொல்கிறார், இதெல்லாம் படித்தும் கூட என்னுடைய கவலை போகலையேன்னு சொல்வார். அப்போ அந்த உபனிஷத் சொல்கிறது ஆத்மவித் சோகம் தரதீதம். இவ்வளோ கிரந்தங்களை படித்தவர்களுக்கு சோகம் போகாது. சோகக ஆத்மவித் தரதி. யார் ஒருவன் ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொண்டானோ அவன் சோகத்திலிருந்து விடுபடுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம படிக்கக்கூடிய விஷயம் நமக்கு உள்ளே போகணும்னா என்ன பண்ணணும்? முதலில் நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். சரி, அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ மனதை பக்குவப்படுத்துறதுங்கிறது ஜீவலட்சணம் தான். அப்போ சாதனைகளை எங்கேருந்து ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா, ஒரு ஜீவனாக அர்ஜுனன் போன்று ஒரு ஜீவலட்சணத்திலிருந்து சாதனைகளை துவங்குகின்றோம்.
ரொம்ப கவனமாக படிக்கணும். அதனால் பகவான் ரொம்ப அழகாக ரெண்டாக பிரிக்கிறார், 2 போர்ஷனாக பிரிக்கிறார். ஒன்று, இது வரைக்கும் உனக்கு சொன்னதெல்லாம் சாங்கியம், இனிமேல் உனக்கு சொல்ல போகிறதெல்லாம் கர்மம். இதெல்லாம் உயர்ந்த ஞானம், ஏற்கனவே பக்குவப்பட்டவர்களாக இருந்தால் இது உபயோகப்படும். இரண்டாவது என்ன, அதை பெறுவதற்கு நீ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று, மனம் நன்றாக பக்குவப்பட்டு விட்டால் ஞானத்திற்கு மட்டுமில்லை, இந்த உலக விஷயங்களிலும் கூட, இந்த உலக விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அதற்கும் என்ன தேவைப்படுகின்றது, மனோதிடம் வேண்டும் என்றாலும் இந்த கர்மயோகம் என்பது உனக்கு உதவும். புரியுறது இல்லையா உங்களுக்கு? சாங்கியத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றார், எல்லாமே நிலையில்லாததுன்னு சொல்லிவிடுகின்றார், எதுவுமே உண்மை இல்லைங்கிறார், இந்த பிரபஞ்சமே மித்தியான்னு சொல்லிடுறார். அப்படி தானே சொல்கிறார்? அப்படின்னு எல்லாமே இது எல்லாமே அழியக்கூடியது, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் கர்மயோகத்தில் எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எதுவுமே உண்மை இல்லைன்னா எதற்கு பிரவச்சனம் சொல்லணும், ஏன் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறோம் அப்படின்னு? அப்போ கர்மயோகத்தில் என்ன ஆகின்ற, கர்மயோகம் செய்யும் பொழுது ஜீவபாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே சத்தியம், எல்லாமே சத்தியம். அப்போ ஒரு புறம் எல்லாமே சத்தியம்னு தெரிகிறது, இன்னொரு பக்கம் மறைநூல்கள் எதுவுமே சத்தியம் இல்லைன்னு சொல்கிறது. இந்த இரண்டையும் எவ்வாறு சமன்படுத்துவது, இந்த இரண்டையும் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? வேத வாக்கியங்களே சொல்லும், கர்மம் குருன்னு சொல்லும், இன்னொரு பக்கம் கர்மம் தியஜன்னு சொல்லும். ஒரே வேத வாக்கியம்தான். ஒரு பக்கம் கர்மத்தை செய்யுங்கிறது, இன்னொரு பக்கம் கர்மத்தை விடுங்கிறது. அப்போ இந்த ரெண்டிற்கு நடுவில் என்ன இருக்கிறது? இந்த ரெண்டையும் சமன்படுத்தக்கூடியது கர்மயோகம். அதனால் கர்மத்தை செய்ய வேண்டும். இப்போ எல்லாருமே கர்மத்தை செய்கின்றோம், ஆனால் கர்மத்தை எவ்வாறு செய்கின்றோம் அதைத்தான் சொல்ல போகிறார். கர்மத்தை நாம் கர்ம யோகமாக செய்வது கிடையாது, யோகமாக செய்யவில்லை. அந்த யோக ரகசியங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆகவே கர்மங்களை கீதை ஒரு பொழுதும் செய்ய வேண்டாம்னு சொல்லவே இல்லை, சொல்லலை. மிகப்பெரிய உபனிஷத் ஞானத்தை சொல்லும் பொழுது கூட பகவான் என்ன சொல்கிறார் அர்ஜுனனுக்கு, உன்னுடைய கர்மத்தை நீ செய்ய, ஆனால் அந்த கர்மத்தை எந்த நிலையிலிருந்து செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம். எங்கிருந்து செய்ய வேண்டும்? கர்மத்தை ஒரு உயர்ந்த நிலையில் அமர்ந்து கொண்டு கர்மத்தை செய்ய. அவ்வாறு நீ கர்மத்தை செய்தாலும் ந ஏவம் பாப்பம் அவாப்சசின்னு சொல்ல போகிறார். இன்னும் கர்மபந்தம் பிரகாசியசின்னு சொல்கிறார். நீ கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து விடுபடுவாய், கர்மம் உன்னை ஒரு பொழுதும் தீண்டாது. உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த ரெண்டு தான். இப்போ இனி வரக்கூடிய பாடல்களெல்லாம் இந்த 39வது பாடலிலிருந்து பகவான் ரொம்ப அழகாக கர்மயோக சித்தாந்தத்தை சொல்கின்றார். அதனால தான் இந்த ஸ்லோகம் படித்தோன்னா, ஏஷா தே அபகிதா சாங்கியே புத்திஹி. ஸோ தே உனக்கு, சாங்கியத்தில் என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றதோ, ஏஷா புத்திஹி அந்த புத்தியானது உனக்கு சொல்லப்பட்டது, அபிஹிதா. து ஆனால் இப்பொழுது இமாம் யோகே ஸ்ருணு, நீ எதை கேட்க வேண்டும்? இந்த யோக புத்தியை நீ கேள். இப்போ யோக புத்தியை குறித்து சொல்கின்றார். அடுத்து சொல்ற, புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி அப்படி. ஸோ இந்த புத்தியோடு கூடியவனாக இருந்தால் நீ கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து முற்றிலும் விடுபடுவாய். அப்போ இதில் சொல்லக்கூடியது என்ன? கர்ம யோகம். அப்போ கர்மங்கள் வேறு, கர்ம யோகம்ங்கிறது வேறு. ரொம்ப அழகான ஒரு சப்ஜெக்ட் கீதையில். இங்கே கர்மத்திற்கு யோகம்னு சொல்லிடுறார். ஸோ இங்கே நாம் யோகம்னு சொல்கிறது இந்த அஷ்டாங்க யோகம் இல்லை, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாக, அதை சொல்லலை. இங்கே கர்மத்தை குறித்து சொல்கிறார். இங்கே யோகம்னா யுஜ்னா இணைக்கிறது. எது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைப்பதற்கு துணையாக இருக்கின்றதோ, அப்படி உபாயமாக இருக்கின்றதோ. இன்னும் சொல்லப்போனால் ஞான பிராப்தி உபாய கர்ம, ஞான பிராப்திக்கு உபாயமாக இருக்கக்கூடிய கர்மங்கள். இப்போ நாமளும் கர்மங்களெல்லாம் செய்கிறோமா இல்லை? எல்லோரும் காலையிலேருந்து கர்மங்கள் செய்கிறோம், எல்லோரும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய கர்மங்கள் எதுவுமே, நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் எதுவுமே ஞான பிராப்திக்கு உபாயமாக இருக்கின்றதான நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. அதனால் செய்கிறோம்.
ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அது அஜ்ஞான பிராப்திக்கு உபாயமாகவே இருக்கின்றது. திரும்ப திரும்ப இந்த கர்மங்கள் மனிதர்களை எதில் போய் ஆழ்த்துகின்றதுன்னா, மீண்டும் மீண்டும் இந்த கர்மங்கள் மனிதர்களை அஜ்ஞானத்திலேயே செலுத்தி கொண்டே இருக்கின்றது. சரி, கர்மம் செய்கிறதால அஜ்ஞானம், அப்போ கர்மமே செய்யாமல் விட்டு விடலான்னா அதைவிட அதிக இருளில் போய் விழுவான்னு உபநிடதங்களே சொல்கின்றது. அப்படி கர்மத்தை செய்தால் இருள், அப்படி கர்மத்தை விட்டால் நீ அதை காட்டிலும் இருளில் போய் விழுவாய்னு. அப்போ கர்மத்தை விடவும் முடியாது, அதே நேரங்களில் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை அஜ்ஞானத்தில் கொண்டு விடாது, அது ஞான பிராப்திக்கு உபாயமாக இருக்க வேண்டும். பகவான் சொல்கிறார், அது புரியுறதா உங்களுக்கு? இதுதான் கர்மயோகம். அப்போ இந்த கர்மயோகத்தினால் என்ன பலன் என்று கேட்டால், ஒன்று மனோதிடம் வரும், இரண்டாவது பலன் இது மெதுவாக, இது உடனடியாக நேரக்கூடியது கிடையாது. இது கிடையாது. காலேனன்னு பகவானே சொல்வார், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்னாகும், இது நிச்சயமாக ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி அந்த ஆன்மீகம்ங்கிறது புரட்சி கிடையாது. தெர் இஸ் நோ ரெவல்யூஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்படி இன்றைக்கி அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துடும், நாளை காலையில் புத்தரை இட முடியாது. அப்படி இந்த புத்தரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஞானிகளும் யாரும் ஒரே நாளில் ஞானத்தை அடைந்து விடவில்லை. அப்படி எல்லோரும் இதே மார்க்கத்தை, உங்களை போன்று நம்மளை போன்று இதே மார்க்கத்தை பின்பற்றி படிப்படிப்படியாக இந்த உண்மைகளை அறிந்துதான் ஞானத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் ரெவல்யூஷன், இட் இஸ் எவல்யூஷன். அது ஒரு மலர்ச்சி, அது புரட்சி கிடையாது. அதனால் கீதை என்ன பண்ணணும், பொறுமையாக படிச்சுட்டே இருக்கணும். இந்த அக மலர்ச்சி ஏற்படுகின்ற வரைக்கும் எவ்வளோ நாள் கீதை படிக்கணும்னு கேட்கக்கூடாது. அந்த கேள்வியே சோர்வு. படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி ஞானம் வர்றதுக்கு முன்னாடியும் கீதை படிக்கணும், ஞானம் வந்த அப்புறமும் படிக்க வேண்டியதுதான். அப்படி ஸோ ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் என் ஸ்வரூபமோன்னு ஆச்சரியமாக படிப்போம், ஞானம் வந்தப்புறம் இதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுக்கு முன்னாடி கீதை எல்லா ஞானிகளும் அப்படி தான் படித்திருக்கிறார். அதனால் இது ஞான பிராப்திக்கு உபாயமாக இருக்கின்றது. இந்த கர்மம் நமக்கு என்ன சொல்ல போகின்றது? இந்த கர்மங்கிறது ஆச்சாரியார் ஒரு 4 வார்த்தையில் அழகாக கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் இந்த பாஷ்யங்கள்லேருந்து அப்பப்போ தொட்டு சொல்கிறேன், முழு பாஷ்யத்தை சொல்ல முடியாதுன்னு. ஃபஸ்ட், இந்த கர்மயோகம், நீ யோகத்தை செய்யும்பொழுது உனக்கு என்ன வரும்? உன்னை அறியாமலேயே நிசங்கத்தையான ஒரு வார்த்தை இருக்கும். அது பாஷ்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ செய்யும் பொழுதே எடுத்த உடனே காரியத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி நீ பற்றை விட்டுடுன்னா யாராலும் விட முடியாது. அப்படி அதனால தான் இந்த ஞானிகளோடு இருந்து காரியங்களை செய்தோன்னா அவர்களை பார்த்தோன்னாலே நமக்கு அவர்களை மாதிரியே செய்தால் நம்மை அறியாமலேயே பற்றில்லாமல் செய்வோம். புரியுறதா உங்களுக்கு? இப்போ உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கறத விட ஒரு 4 பேர் சொல்லும்பொழுது உட்காந்து நமக்கே என்னாகும், காதில் விழுந்து அந்த ஸ்லோகங்கள் நமக்கே வரும். உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுறதை விட 4 பேரோடு சேர்ந்து சொல்ல தானாக சில நேரங்கள் என்ன ஞாபகம் வருகின்றதா இல்லையா? அதே மாதிரி இம்மாதிரி கர்மயோகங்கள் செய்யக்கூடியவர்கள், ஞானியர்கள், நல்ல மனிதர்களுடைய சன்னதியில் இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே என்ன வந்துவிடும்? இப்போ நாங்களெல்லாம் சுவாமிஜியை, எல்லோரும் சுவாமிஜியை பார்த்தவர்கள் இருப்பீர்கள். இவ்வளவு பெரிய மகான்கள். கீதையில் பகவானும் சொல்கிறார், 3 உலகங்களிலும் எனக்கு கர்மம் செய்ய வேண்டுங்கிற அவசியமே இல்லைங்கிறார். இருந்தாலும் கூட வர்த்தையே வச்ச கர்மணி, நான் கர்மத்தை செய்யலையான். 126 வருடங்கள் வாழ்ந்தார்கள்ங்கிறாங்க கிருஷ்ணர். நீங்கள் முழு மகாபாரத்தை படித்து பாருங்கள், எங்கேயும் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. பிறந்ததிலிருந்து அவ்வளவு துன்பங்களை சந்தித்த ஒரு மனிதர் இருக்கிறார்னா பகவானை போன்ற ஒருத்தர் இருக்கவே முடியாது. அத்தனை துன்பங்களுக்கு நடுவிலும் ஒரு புன்னகை மாறாத முகம். அப்படி அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் மகாபாரதத்தில் நாரதர் இடத்துல போய் சொல்வார் அவர். நீங்கள் ஏதோ பகவான் கஷ்டங்களை சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம். மகாபாரதத்தில் தன்னுடைய குலத்தில் பண்ண, தன்னுடைய சுற்றத்தார்கள், அண்ணன் தம்பிகள், தன்னுடைய பிள்ளைகள் பண்ணுற எல்லா இவர்களால் எனக்கு ஒரே மனக்கஷ்டம் நாரதான்னு சொல்லுவார். உனக்கே கஷ்டமானு நாரதர் கேட்பார். துன்பங்கிறது எல்லோருக்கும் வரக்கூடியது, எல்லோருக்கும் வரக்கூடியது. ஆனால் நமக்கு இந்த கீதை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆறுது அப்படின்னா, கிருஷ்ணன் மாதிரி தான் இவர்கள் மாதிரி நமக்கு இவர்களெல்லாம் எத்யதாச்சரதி சிரேஷ்டகன் சொல்ல போகிறார்கள். இவர்களெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காமல் கர்மங்களை செய்திருக்கிறார். அதனால தான் சொல்லலை, நம்மோடு இருந்து கொண்டே. இன்னொன்று, நம்மை போன்று சாமானியமாக இருந்து கொண்டே. அப்படி சொல்லாமல்
அவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரே ஆச்சரியம், ஒரே வியப்பு. நம்மை அறியாமலே நமக்கு என்ன வரும்? அந்த நிஸ்ஸங்கம்ங்கிறது இயல்பாக வரணும். பற்றோட செய்யாத, பற்றோட இது சொல்லி சொல்லி வர்றதே கிடையாது. இது பார்க்க பார்க்க அப்படிப்பட்டவர்களோடு நாம் அப்படிப்பட்டவர்களோடு பழகிறதே இல்லையே. நாம் பழகிறதெல்லாம் யாரோட பழகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எப்போ பார்த்தாலும் எதையாவது எதிர்பார்ப்போடு இருப்பவர்களோடையே பழகிறதால் நமக்கு என்ன ஆகுது? இது எவ்வளோ பெரிய சிங்கக்குட்டியாக இருந்தாலும் அதை கொண்டு போய் ஒரு ஆட்டு மந்தையில் விட்டோன்னா கொஞ்ச நாள் கழித்து அது என்ன ஆகும்? அந்த ஆடு சிங்கம் மாதிரி கர்ஜிக்காது. அந்த சிங்கம் என்ன பண்ணணும்? ஆடு மாதிரி ஏதோ சப்தமிடம் அதே மாதிரி நாம் பழகக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் அப்படி இருக்கிறதால் இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதுன்னே நமக்கு தெரியாமல் போயிடுறது. தேங்க் காட். நல்ல வேளை பகவான் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் பேர் என்ன வைத்திருக்கிறார்கள்னா இப்படி கர்மங்களையெல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதுவும் பொறுப்போடு. எல்லா ஆச்சாரியார்களும் பாருங்கள், இவ்வளோ ஆச்சாரியார்களுக்கு ஏன் இவ்வளோ சிரமப்பட வேண்டும்? ஊர் ஊராக போய் எல்லா இடங்களுக்கும் போய் இவ்வளோ போதனைகள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண சொகுசான வாழ்க்கையில் காலையில் எழுந்திருந்து அவர்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு வர்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி இதெல்லாம் செய்கிறதுங்கிற எதற்காக? எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நிஸ்ஸங்கத்தையா ஆச்சாரியர் சொல்லும்போது நிஸ்ஸங்கம்னு சொல்கிறார். இரண்டாவது அழகாக சொல்கிறார், துவந்த பிரகரண பூர்வகம். நீ இதை கேட்டேன்னா, இந்த கர்மயோகத்தை கேட்டேன்னா, எந்த இருமைகள், இந்த சுகம் துக்கம், ஐயோ இதெல்லாம் படாப்படுத்துறதுன்னு சொல்கிறதே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது. நாம் எதுவும் எல்லாம் ஒரே சூடுனா ஒரே சூடுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஒரே உஷ்ணமாக இருக்கிறதுன்னு சொல்லும். இல்லை ஒரே குளிர்ச்சின்னா அதற்கும் கம்ப்ளைண்ட் பண்ணும். ரெண்டாவது இந்த துவந்த்வ சகிஷ்ணுத்துவம், இந்த இருமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவந்த்வ பிரகரண பூர்வகம்னு சொல்ல, பிரஹரண பூர்வகம்னு சொல்கிறார். முழுமையாக இந்த துவந்துவங்களை நாசமடைய செய்துவிடும். ஏற்றுக்கொள்வோம், துவந்துவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். மூணாவது என்ன ரொம்ப முக்கியமான இந்த கர்மயோகம் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஈஸ்வர ஆராதனார்த்தே அப்படி நடுவில் ஈஸ்வரன் ஒருத்தரை கொண்டு வந்துடுறது. கர்மத்தை எல்லாம் செய், ஆனால் பலனையெல்லாம் என்ன பண்ணு அப்படின்னா ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் செய்து விடும். கடைசியில் பலனை கொடுக்க போகிறது யார்? நல்லதோ கெட்டதை கொடுக்க போகிறது யார் அப்படின்னா பகவான் தான் கொடுக்க போகிறார். ரமண மகர்ஷி அதானே சொல்கிறார், கர்த்துராஜ்ஞையா பிராப்பியதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜன் கர்த்துகு ஆக்ஞையா பிராப்பியதே பலம். ஏதோ சுவாமி பார்த்து போட்டு கொடுப்பான்னு கேட்க வேண்டியதுதான். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுன்னு, கொடுக்கறத பார்த்து போட்டு கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஏதாவது பொருளை வாங்கும் பொழுது அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஏன்னா மூன்றாவது ஈஸ்வர ஆராதனார்த்தே அப்படி. இப்படி இந்த மகான்களோடு இருந்தோம் என்றால் நிஸ்ஸங்கம் வந்துடும், இருமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் வந்துடும். மூணாவது எந்த காரியத்தை செய்தாலும், ஏன்னா நான் பிரம்மம்னு இல்லை, நம்ம ஜீவனாக இருந்தாலும் நம்ம ஈஸ்வரம், அந்த ஈஸ்வர ஆராதனையோடு. அவ்வளோ பெரிய ஞானி ரமண மகரிஷி போன்ற ஞானிகள் எல்லாம் யாராவது மதுரையிலிருந்து போய் இதுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பிரசாதம்னு கொடுத்தா உடனே அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, அதை எடுத்துக்கொண்டு ரொம்ப பக்தியோடு என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கொண்டு அவர்கள் அந்த திசையை நோக்கி கும்பிட்டு, எவ்வளோ ஞானம் வந்தவர்களும் கூட இந்த லோக விவகாரங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? ஈஸ்வர ஆராதனார்த்தே மூன்றாவதாக சொல்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன, நான்காவது என்ன சொல்கிறார்? சமாதி யோகோ. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமாதி யோகம். இங்கே சமாதின்னா நம்ம அந்த சவிகல்பன் நிர்விகல்பன் இல்லை, அதுவும் இருக்கிறது. இங்கே சமாதி, சமேதி. சமாதின்னு அர்த்தம் சமேதி. எப்போ தீயானது புத்தியானது சமநிலையில் இருப்பதற்கு பெயர் சமாதின்னு. தி சமநிலையில், புத்தி சமநிலையில் வந்துடும். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன, உன்னுடைய புத்தியை சரி பண்ணிடலாங்கிறார். இப்போ யாருக்காவது புத்தியை சரி பண்ணணும்னு ஆர்வம் இருந்தால் அதை கேளுங்க. இதை கேட்டால் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீதை என்ன பண்ணும்? நம்முடைய புத்தியை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி. ஏன்னா அதில் எவ்வளோ டேமேஜ் இருக்குதுன்னு பார்க்கணுமே அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரியாகாது அப்படி, ஆனால் எல்லாருக்கும் சரியாகும். எல்லாருக்கும் சரியாகும், ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆகாது. ஆனால் எல்லாருக்கும் நிச்சயம் என்ன உண்டு? இது ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்டலெக்ட். புத்திக்கு நல்ல ஒரு பயிற்சியினை கொடுக்கின்றார்.
அப்படி ஒரு புத்தி உனக்கு வந்துடும் சொல்ல. அந்த 4 புரிந்ததா? வந்த உடனே என்ன ஆகிடும்? ஒரு உற்சாகம் வந்துடும். ஓ, நம்மாலும் முடியும். இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம எல்லாம் நானும் பார்க்குறேன், எல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்குது சுவாமிஜி சொல்லுவார்கள், எல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியல. இது ஒரு பெரிய பாடம். எங்கே போனாலும் இதே தான் சொல்லுவார். அப்போ இங்கே எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது இந்த 4ல். அப்படி என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம். என்னால் முடியும், இது நிச்சயம் சாத்தியம். பிறவியினுடைய நோக்கமே இதுதான். என்ன ஆகும் அப்படி ரொம்ப அழகாக சொல்கிறார் பார். புத்தியா யுக்தோ யயா பார்த்த, ஹே பார்த்த. அந்த வார்த்தையே அழகான வார்த்தையே இல்லையா? பார்த்தனாலே பரமாத்மான்னு அர்த்தம். பரமாத்மா அர்த்தியத்தே இத்தி பார்த்த. யார் ஒருவனுக்கு பரமார்த்த விஷயங்களிலேயே ஆர்வம் இருக்கின்றதோ அவனை பார்த்தன்னு சொல்கின்றோம். ஸோ ஏ பார்த்த புத்தியா யுக்தக, அப்படிப்பட்ட கர்மயோக புத்தியோடு கூடியவன் கர்மபந்தம் பிரகாசியசி. பாருங்க, கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து அவன் முற்றிலும் விடுதலை அடைகின்றான். ஸோ கர்மபந்தம், கர்மத்தினுடைய பலன் தானே நம்மை பந்தப்படுத்துகின்றது. அப்படி ஸோ கர்மம் செய்வோம், பலனும் வரும், பலனை அனுபவிப்போம். ஆனால் பலன் நம்ம என்ன பண்ணாது? பலன் நம்மை ஒரு பொழுதும் பந்தப்படுத்தாது. இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களும் நம்மை அறியாமலே என்ன ஆகிறது? எங்கோ ஒரு இடத்தில் அது நம்மை பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. காரணம் என்ன? கேட்டு பார்க்க. ஏன் கர்மங்கள் பந்தப்படுத்துகின்றதுன்னா, கர்மங்களை செய்யும் பொழுது அதீத விருப்பு வெறுப்புகளோடு செய்து கொண்டே இருக்கின்றன. நம்மை அறியாமலேயே, தெரியாமலேயே விருப்பு வெறுப்புகளோடு கர்மங்களை செய்யும் பொழுது அது பந்தத்தை கொடுக்கின்றது. பகவான் சொல்கிறார், இந்த விருப்பு வெறுப்புகளெல்லாம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அப்புறம் கர்மங்களை செய்யும் பொழுது எது தர்மம் எது அதர்மங்கிறது மட்டும்தான் தெரியும். விருப்பு ராகத்வேஷம் இருக்காது. ஆனால் என்ன, தர்ம அதர்மங்களோடு கர்மங்களை செய்து கொண்டே இருப்பாய். பிரகாசியசி, இந்த கர்மத்தினுடைய தலைகளிலிருந்து முற்றிலும் நீ விடுபடுவாய். அப்படிப்பட்ட கர்மயோக புத்தியை உனக்கு நான் கூறப்போகின்றேன். அதனால இந்த 2வது அத்தியாயம் முக்கியமான. ஸோ இந்த 2ஐயும் சாங்கியத்தை சொல்லி அந்த சாங்கியத்திற்கு நம்மை தயார்படுத்துகின்றார். அதற்கு எதன் மூலமாக தயார் பண்ண வேண்டும் அப்படின்னா, கர்மயோகத்தின் மூலமாக. அந்த கர்மயோகத்தினுடைய சிறப்பை மிக அழகாக அற்புதமாக 40வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம் பாருங்கள். நேஹாபிக்ரமணாஷோஸ்தி, சத்தம் போட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மதுரைக்கு கேட்கணும், இவ்வளோ மெதுவாக சொல்லக்கூடாது. நேஹாபிக்ரமணாஷோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். த்ராயத்தே மகதோ பயாத். எடுத்த உடனே கர்மயோகத்திற்குள்ளே போகலை. பகவான் நிறைய யுக்திகளை எல்லாம் அவரும் கையாளுறார். அப்படி இப்போ எடுத்த உடனே என்ன கர்மயோகம்னு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லலை. முதல்ல கர்மயோகத்தினுடைய பெருமைகளை சொல்கின்றார். அப்படி அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய புராணங்கள்லாம் முதல்ல பகவானுடைய பெருமைகளை சொல்லும். இந்த கர்மயோகத்தினுடைய பெருமைகளை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய என்னென்ன பெருமைகள் இருக்கின்றது, அட்வான்டேஜஸ். அப்படி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருளை நம்ம உடனே வாங்கிடுறோமா? வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? 4-5 பொருள்களை எல்லாம் பார்ப்போம், விலையெல்லாம் பார்ப்போம். ஒரு ஃபோன் வாங்கினால என்ன பண்ணுறோம்? எத்தனை பார், இந்த ஃபோனோட இதில் என்ன இருக்குது, இதில் எத்தனை ஜிபி என்ன இருக்குது, இதில் எவ்வளோ மெமரி இருக்குது, இதில் என்ன இருக்குது, இது நிறைய ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒன்றை காட்டிலும் இன்னொன்றில் என்ன இருக்கின்றதுன்னு பார்க்கின்றோம். அப்படி பார்த்து தானே வாங்குகின்றோம், கடைசியில் வாங்குறோம். அதே மாதிரி அதை குறித்து விவரங்களை சேகரித்து கொள்கின்றோம். பகவான் இந்த கர்மயோகத்தினுடைய பெருமைகளை சொல்கிறார். சாதாரணமாக சொல்லணும்னா இது ஒரு விளம்பர யுக்தி. ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ யுக்திகள். ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கணும்னா, ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறார்கள் பாருங்கள். கோடிக்கணக்காக செலவு பண்ணுறார்கள். அந்த விளம்பரத்தை பார்த்து அவ்வளவு செலவு. பகவான் என்ன பண்ணுறார்? சரி, தாமும் விளம்பரத்தில் இறங்கிடுவோம். சரி, கொஞ்ச நாளாக நம்ம இந்து மதம் ரொம்ப விளம்பரம் பண்ணாமல் தான் இப்படி ஆயிடுது. அப்படி இதனுடைய பெருமைகளை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லலை. அப்படி
சும்மா சொல்லி இந்த மதம் அழியாது, இந்த மதம் அழியாது, இந்த மதம் அழியாதுன்னு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். இதனுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து போய் யார்கிட்டையும் இவ்வளோ கீதையெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? நம்ம இது எவ்வளோ பெரிய பெருமைன்னு அடுத்த தடவை மேடை நடு ரோட்டில் தான் போடணும், அப்படி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது தான். அப்படி இது பெருமையை எடுத்து சொல்லணும். பகவானே சொல்லார். இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா விளம்பரம் பண்ணுறாரு. விளம்பரம் பண்ணுறார். 4 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒருத்தர் ஒரு பேஸ்ட் கொண்டு வந்து கொடுத்தார், ப்ரஷ்ஷு கொண்டு வந்து கொடுத்தார், பல் தேய்க்கிற ப்ரஷ். நான் சொன்னேன் என்கிட்ட இருக்கேன்னு. இல்லை சுவாமிஜி, இதை நீங்கள் வச்சா பல்லே தேய்க்க வேண்டான்னார். ஓ அப்படி ஒரு ப்ரஷ்ட்டை கையில் வச்சா போகிறோம். இல்லை நீங்கள் வாயில் வச்சு இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்க, அதுவே தானாக தேய்க்கும்னார். விளம்பர யுக்தி அப்படி. கொஞ்சம் எக்ஸசைஸ் கைக்கு பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது கையாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தது அப்படி, அதுவும் போச்சு அப்படி. சரி, ஏதாவது ஒன்று என்ன பண்ணிட்டு விளம்பரம் பண்ண, அதுவும் இது பொய்யான விளம்பரம் இல்லை அப்படி, சரியாக அப்படி. இதை படித்த மாத்திரத்திலே நமக்கு என்ன ஆகணும், ஓ இவ்வளவு இருக்கா கர்மயோகத்தில் அப்படி, அதனுடைய மகிமைகளை எல்லாம் சொல்கின்றார். அதனால தான் எடுத்த உடனே சொல்கிறார், 3 விஷயம் சொல்கிறார். ந இக அபிக்ரம நாசக அஸ்தி அப்படி. இக, இக என்றால் இந்த கர்மயோகத்தில். இக அந்த வார்த்தை பார். இக, இகன்னு அர்த்தம் மோக்ஷ மார்க்கே கர்மயோகே. ஸ்பெஷலாக போட்டுக்கணும். சாதாரண கர்மம் நாம் செய்யக்கூடிய கர்மத்தில் இல்லை. இந்த மோட்ச மார்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உபாயமாக இருக்கக்கூடிய இந்த கர்மயோகத்தில் இக அபிக்ரம நாசக ந அஸ்தி. அபிக்ரமண நாசம், அபிக்ரமக அப்படின்னு என்ன வார்த்தை இது? அபிக்கிரகன்னு அர்த்தம் ஆரம்பம்னு அர்த்தம். ஆரம்பத்திற்கு அழிவில்லை. இப்படி சொன்னால் எப்படி புரியும் நமக்கு? இந்த கர்மயோகத்தில் ஆரம்பத்திற்கு அழிவில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியுமா? புரியாது. ஆனால் வேறு மாதிரி சொல்லலாம். முதலுக்கு மோசம் இல்லை. இது வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை? ஸோ முதலுக்கு போட்ட முதலுக்கு என்ன கிடையாது? மோசம் கிடையாது. லாபம் வருது இல்லையா? என்ன கிடையாது? நஷ்டம் கிடையாது. அப்போ அபிக்கிரம நாசகன்னா இதை நீ பயிற்சி செய்ய துவங்கினால் உனக்கு என்ன கிடையாது? உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. சரி, எடுத்தோடனே லாபத்தை பற்றி சொல்லலை. முதல்ல என்ன வராது அப்படின்னா நஷ்டம் வராது. இதை வாங்கினா உங்களுக்கு நஷ்டம் இல்லை, லாபம் வருமாங்கிறது அப்புறம் பார்ப்போம். அபிக்கிரமக, அபிக்கிரமக ஆரம்பக. ஆரம்பக ஆரம்பம்னு நீ இந்த கர்மயோகத்தை ஆரம்பித்தால் உன்னுடைய முயற்சியானது வீண் போகாது. முயற்சி வீண் போகாது. மற்ற எல்லா கர்மங்களையும் அப்படி சொல்ல முடியாது. ஆச்சாரியர் உதாரணம் அழகாக சொல்லுவார். கிருஷாதி அப்படின்னு சொல்லிடுவார். விவசாயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்தோன்னு என்ன இருக்கும்? சாதாரண கர்மங்களில் ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு என்ன உண்டு? ஒன்றா லாபம் இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும்? நஷ்டம் இருக்கும், ஏதாவது வந்துடும். ஆனால் இதில் என்ன கிடையாது? இதில் எந்த நஷ்டமும் கிடையாது. காரணம் என்னென்னா, மற்ற கர்மங்கள், இப்போ அடுத்து சொல்ல போகிற கர்மங்கள், இந்த ஸ்லோகம் தெரிந்தால்தான் அடுத்த ஸ்லோகங்களை நமக்கு புரியும். இப்போ நாம் செய்யக்கூடிய விவசாயம் போன்ற கர்மங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய யஜ்ஞங்கள் யாகங்கள் போன்ற காரியங்களாக இருக்கட்டும், இந்த காரியங்களெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் இதையெல்லாம் ஒரு முறைப்படி முறையாக செய்ய வேண்டும். இதற்குன்னு என்ன இருக்கிறது? ஒரு ஆர்டர் இருக்கிறது. ஒரு ஆர்டர் தெரியுறதா? அப்படி 1, அடுத்து 2, அடுத்து 3, இப்படி தான் செய்யணும். இப்படி செய்தால்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் நினைத்த பலனை அடைய முடியும். அப்படி முறையாக செய்தாலும் நினைத்த பலனை அடைய முடியுமான்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? எடுத்த உடனே விதைக்க முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நல்ல நிலத்தை நன்றாக ஆழ உழ வேண்டும், அப்புறம் விதைக்க வேண்டும். அதன் பிறகுதான் உங்களால் அறுவடை செய்ய முடியும். ஸோ தெர் இஸ் எ சீக்வன்ஸ். அப்போ இதெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். அதே மாதிரி ஒரு யஜ்ஞம் செய்கிறோம், இல்லை ஒரு பூஜையே செய்கிறோம். எடுத்த உடனே நீங்கள் பூஜை எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது? முதல்ல ஆர்த்தியை காமிச்சிடுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம்? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், அப்புறம் ஸ்நானம் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியுமா? யாராவது எப்படி வேணாலும் பண்ணலாமே. அப்படி இஷ்டத்துக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது. அது முதல்ல ஆச்சமனம் பண்ணணும், அப்புறம் சுக்லாம்பரதரம் சொல்லணும்,
அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும், அப்புறம் சங்கல்பம் பண்ணணும், அப்புறம் கண்டா பூஜை பண்ணணும், இப்படி 16 வரிசையாக சொல்லி அந்த கிரமத்தில் செய்தால்தான் என்ன உண்டு உங்களுக்கு பலன் என்பது. அந்த கிரமத்தில் செய்தால்தான் உங்களுக்கு பலன் உண்டு. ஒரு துணியை துவைக்கணும்னா முதல்ல அதை நினைக்கணும், அப்புறம் துவைக்கணும், காயப்படணும், அப்புறம் தான் அயன் பண்ணணும். எடுத்த உடனே நான் முதல்ல அயன் பண்ணுறேன், அப்புறமா நான் காயப்படுறேன், அப்புறமா துவைக்கிறேன்னா அந்த சீக்வன்ஸ் போனால் அந்த கர்மத்தை செய்யவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் அப்போ எவ்வளோ முயற்சி பாருங்கள், இந்த கர்மங்கள் இவ்வளவு செய்தும் கூட அது சரியாக முடியுமாங்கிறதுக்கு உத்தரவாதமும் இல்லை. அதனால தான் சாதாரண கர்மங்களில் ஆரம்ப நாசங்கிறது இருக்க. ஒன்று ஆரம்பிச்சோன்னு இருக்கு, அது ஏதாவது இருக்க நாசமோ அல்லது லாபமோ. ஆனால் இந்த கர்மத்தில் என்ன கிடையாது அப்படின்னா ந அபிக்ரம நாசக அஸ்தி அப்படி. அப்போ இஷ்டத்துக்கு செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது, அப்படி அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு முறையோடு தான் இதை துவங்கணும்ட்டு இல்லை, அதை சொல்ல போகிறார். அப்படி இப்போ உதாரணத்திற்கு நான் முதல்ல ஆரம்பித்த மாதிரி தான், நம்ம கீதை மாதிரி தான். இந்த கீதை என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு, எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 2வது அத்தியாயம் எடுத்தோமா இல்லையா? நான் 38 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? திருப்பி எங்கே விட்டோமோ அங்கிருந்து நம்மளால் ஆரம்பிக்க முடியாது. திருப்பி இல்லை 4 வருஷம் நம்ம செய்யலை, அதனால் திருப்பி திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குரு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இது வரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் வீண் போகாது. அப்படி சுருக்கமாக சொல்லிவிட்டு என்ன பண்ணிடலாம், ஆரம்பிக்கலாம். இனிமேல் கேட்குறது பலனாகும். சப்போஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யஜ்ஞம் ஆரம்பிச்சிருந்தேன்னு வைங்க, பாதியிலே ஏதோ காரணத்திற்காக விட்டுட்டா 4 வருஷம் கழித்து அந்த யஜ்ஞத்தை திரும்பி எங்கே இருந்து ஆரம்பிக்க முடியாது? பாதியிலேருந்து ஆரம்பிக்க முடியாது. திருப்பி பாதி வரைக்கும் செய்தோமே அதுக்கும் பலன் கிடையாது. அந்த வேள்வி பாதியில் செய்து முடிச்சோமே அதுக்கும் பலன் கிடையாது. பாதியிலிருந்து ஆரம்பித்தாலும் என்ன கிடையாது, இதுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனால் நீ கீதை எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம், நீங்கள் முதல் அத்தியாயத்திலிருந்து தான் படிக்கணுன்ட்டு கூட இல்லை. இது எப்பொழுது எந்த இல்லை 5 வயசுலேருந்து கீதை இல்லை, 55 வயசில் கூட ஆரம்பிக்கலாம். எங்கே ஆரம்பித்தா சரி, எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். கர்மங்களெல்லாம் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு இடம்னு இருக்கிறது, இந்த இடத்துல தான் செய்யணும்னு இருக்குது. அதுக்கு இன்னென்ன சாமக்கிரிகள்லாம் தேவை, இந்த காலத்தில் தான் செய்யணும்னு இருக்குது. இந்த நியதிகள் எதுவுமே இல்லை. ராகாலத்தில் தான் செய்யக்கூடாது, நல்ல நேரத்தில் தான் ஒன்றும் இல்லை. அப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு கர்மயோகத்திற்கு. அப்போ இது ஒருவேளை நாம் ஆரம்பித்து எங்காவது அதை தொடர முடியாது, விட்டாலும் பரவாயில்ல. பகவான் சொல்ற நீ விட்டதை பிடிச்சிக்கலாங்கிறாரு. விட்டதை பிடிச்சி இந்த நம்மளுடைய கணக்கில் நம்ம கணக்கு போட்டுட்டு நம்ம கேட்போம், வாத்தியார்கிட்ட என்ன கேட்போம், ஒழுங்காக பண்ணையாடானா நம்ம என்ன கேட்போம்னா கிரேஸ் மார்க் உண்டான்னு கேட்போம். ஏன்னா நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு. சரியாக போட்டேன்னா அட்லீஸ்ட் போட்ட வரைக்குமாவது ஏதாவது மார்க் உண்டா? பகவான் சொல்கிறார் போட்ட வரைக்கும் இதில் மார்க் உண்டு, நீ முயற்சி செய்த வரைக்குமாவது. சப்போஸ் நீங்கள் 5 நாள் கேட்டாலும் நல்லது, ஒருவேளை நாளைக்கு வர வேண்டான்னு அப்படி முடிவு பண்ணாதீங்க, இன்னும் 10-15 பேர் நிறைய பேர் கூட்டிகிட்டு வாங்க. அப்படி ஒருவேளை 1 மணி நேரம் கேட்டாலும் இது இந்த முயற்சி வீண் போகாது. அதனால சொல்லப்படுற சொல்பமப்பி அஸ்ய தர்மஸ். ஏன்னா இதுக்கு ஆரம்பத்திற்கு என்ன அனபிக்ரம நாசோஸ்தி. சரி, இதை விட என்ன சொல்ல முடியும்? நீ எங்கேயாவது ஏதாவது ஒன்று கேளு. இன்னொன்று கொஞ்சம் உயர்ந்த நிலையிலிருந்து பார்த்தோன்னா இதுக்கு ஏன் அபிக்ரம நாசம் இல்லை, ஆரம்ப நாசம் இல்லைன்னா, எந்த ஒரு விஷயத்திற்கு இதை நம்ம அழைத்து செல்கின்றதோ அந்த விஷயமே அனாதி, அதுவே ஆரம்பம் இல்லாதது இருக்கா? ஆத்ம தத்துவத்திற்கு ஏதாவது ஆரம்பம் இருக்கிறதா? ஆத்ம தத்துவமே ஆரம்பம் இல்லாதது, அதற்கு ஆதியும் இல்லை, அதற்கு அந்தமும் இல்லை. அதனால தான் நீங்கள் பகவானை எப்போ வேணாலும் கும்பிடலாம், எப்போ வேணாலும் கும்பிடலாம். ஆதி அந்தமே இல்லாதவர் அவர் இப்போ தான் கும்பிடணும். நீங்கள் ஏதாவது பலனை வேண்டி பிரார்த்திக்கணும்னு இப்போ தான் செய்யணும் பாரு. நீங்கள் நிஷ்காமியமாக பகவான் எனக்கு ஒன்றை தவிர வேண்டான்னு நீ 12 மணி கூட கும்பிடுன்னு சொல்லுவார். நிஷ்காமிய கர்மத்தில் என்ன இல்லை அப்படின்னா கால நேரங்கள் என்ன தோஷங்கள் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆத்ம தத்துவத்திற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அதனால் இதுக்கு என்ன கிடையாது, ஆரம்ப நாசங்கிறதே இல்லை.
ஆனால் மற்ற எல்லா கர்மங்களுக்கும் என்ன இருக்கிறது? எதற்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் அதற்கு என்ன இருக்கும்? முடிவுன்னு. அந்த முடிவே நாசம் தானே. அந்த முடிவோடு நிவர்த்தி அடையாது. திருப்பி என்ன பண்ணணும்? திரும்ப ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? ந இக அபிக்ரம நாசக அஸ்தி. நீ இதை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், உன்னுடைய முயற்சிக்கு தக்கபடி நீ தொடரலாம். ஒருவேளை இதை நீ விட்டு விட்டு திரும்ப நீ தொடங்கினாலும் அப்படி. கீதையில் பின்னாடி சொல்ல போகிறார், யோக பிரஷ்டர்களை எல்லாம் பற்றி சொல்ல போகிறார். அப்படி எல்லா யோகமும் செய்து எல்லாம் பண்ணி ஒருவேளை ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய முடியாமல் விழுந்தால் திரும்ப தத்துவபோதம் ஆத்மபோதத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். எங்கே விட்டார்களோ அங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா அது நகி கல்யாணக்கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சத்தின்னு, இதெல்லாம் சத்திய வாக்கு. கல்யாணக்கிருத் துர்கதிம் தாத்த ந கச்சதி. சிறிதளவேனும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும்னு முயற்சி செய்தால் அப்படிப்பட்டவனுக்கு துர்கதிங்கிறது கிடையாது. அதனால தான் சொல்கிறார், ந பிரத்யவாயோன வித்தியதே. இதில் பிரத்யவாய தோஷமும் கிடையாது. சூத்திரங்களெல்லாம் கர்ம சூத்திரங்களெல்லாம் சொல்லும், அகர்ணே பிரத்யவாயாக. நீ செய்யலைன்னா உனக்கு பிரத்யவாயம்னா எதிர்மறையான விளைவுகள். அப்படி சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, நம்மளுடைய அலோபதி மாதிரி தான். அப்படி இதுக்கு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட், சாப்பிடலைன்னா வியாதி போகாது. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாது நமக்கு. கர்மங்கள் அப்படி தான். அப்படி இதை சரியாக செய்யணும். ஒருவேளை எங்கேயாவது தவறு நடந்துட்டால் மன்னிப்பு கூட கிடையாது. உடனே என்ன வந்துடும்? எதிர்மறையான பலன்களை அனுபவித்து ஆக வேண்டும். கர்மங்களெல்லாம் அதான் எல்லாரும் எல்லா கர்மங்களையும் செய்ய முடியாதுன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். எல்லாருடைய நன்மைக்காக தான் சொல்கிறோம். இன்ன கர்மங்களை இன்னார் தான் செய்யணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதில் அந்த சரியாக செய்யலைன்னா தோஷங்கள் இருக்குது. இங்கே அந்த தோஷங்களும் இல்லை. பிரத்யவாயோன வித்தியதே. அப்படி இதில் எந்த தோஷமும் இல்லை. அப்படி கடைசியில் அழகாக சொல்கிறார், ஸ்வல்பமப்பி. கீழே இறங்கி வர்றார், கிட்டத்தட்ட கெஞ்சறார். அப்படி ஸ்வல்பமப்பி, அல்பமப்பி, கொஞ்சமாவது அப்படி சொல்பமதி. இந்த பக்கம் போகிற போக்கில் காது கொடுத்து சும்மா கேட்டுட்டாவது போங்கிறார். அப்படி அப்படியே ஏதோ எங்கேயாவது சத்சங்கனால 4 தெரு தள்ளி போயிடுவார்கள். சத்சங்கம் நடக்கிறதா, அந்த பக்கம் போகவே வேண்டாம், 4 தெரு தள்ளியாவது அட்லீஸ்ட் அந்த தெருவுலையாவது போகிறோம். தெருவுலையாவது போகணும் இல்லை சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வார்த்தையாவது கேள். ஸ்வல்பமப்பி அஸ்ய தர்மஸ்ய. இந்த கர்மயோகம், இந்த தர்மம், இதை தான் தர்மம். இது கர்மம் இல்லை, இது தர்மம். இல்லைன்னா வேத கர்மங்கள் எவ்வளோ பெரிய கர்மங்களாக இருந்தாலும் அது கர்மம்னு சொல்லி முடிச்சிடுறோம் நம்ம. ஆனால் இது அதை காட்டிலும் மேலானது. சொல்கிறார், ஸ்வல்பமப்பி அஸ்ய தர்மஸ்ய திராயத்தே. திராயத்தேன்னு ரக்ஷதி. எதிலிருந்து? மகத்தோ பயாத். மகத்தோ பயாத்னு மிகப்பெரிய பயத்திலிருந்து. சாதாரண பயம் இல்லை, மிகப்பெரிய பயம். என்ன? சம்சார பயாத் திராயத். இந்த சம்சாரங்கிற இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த பயத்திலிருந்து என்ன ஆகும்? மிகப்பெரிய பயத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். See, there is a way to escape. இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி இருக்கின்றதுன்னு எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறார். யார் சொல்கிறார்? இது பகவானே சொல்கிறார். சரி, இப்படி ஒரு விளம்பரம் பண்ணுறார். அப்படி இவ்வளவுலாம் இந்த கர்மயோகத்தில் இருக்கின்றது. ஆகவே அர்ஜுனா, இதை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகங்களை நாளைக்கு பார்ப்போம். ஒரு நிமிஷம் நேராக உட்காருங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.